ஹாய் குரேஸ், நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 5 இல்லறவியல். இல்லறம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இல் ப்ளஸ் அறம். அறம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு மனிதன் தனக்குன்னு வரையறுக்கப்பட்ட ஒழுக்க நெறியோட வாழ்கிறதான் அறம். ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் கடும் சொற்கள், பொறாமை, தீய குணங்கள்னு இதெல்லாம் நீக்கிட்டு வாழ்கிறதான் அறம். வாய்மை, மன தூய்மை, பொறுமை, கடமை, எளிமைன்னு இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அறம்னா என்னன்னு. இது எல்லாத்தையுமே கடைபிடித்து ஒரு குடும்பத்தை அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் நடத்தினாங்க அப்படின்னா அந்த இல்லறம் சிறப்பாக அமையும். குறள் எண் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம். இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். ராமு தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு. ராமு நல்ல குணம் படைத்தவர் தான், ஆனால் கொஞ்சம் கஞ்சன். நேற்று அவரும் அவருடைய மனைவியும் கடை வீதிக்கு போயிருந்தாங்க. அப்போ ஒரு கடையில் தொங்குற சேலையை காமிச்சு, இந்த சேலை நல்லா இருக்கு, எனக்கு வாங்கி தெரியா அப்படின்னு அவருடைய மனைவி கேட்குறாங்க. அதுக்கு அவர் கோவமா, என்னவில் இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி திருவிழான்னு சேலை எடுத்தல, அதுக்குள்ளே எதுக்கு உனக்கு இன்னொரு சேலை, வா வீட்டுக்கு அப்படின்னு கோவமாக தன் மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதனால் அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. காஃபியை வேகமாக எடுத்துகிட்டு வந்து கோவத்தில் டொம்முன்னு வச்சுட்டு திரும்பியே அவரை பார்க்காம மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அவரெல்லாம் இதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருந்தார். அப்பா அவருடைய அண்ணன் வீட்டுக்குள்ளே வராரு. ராமு அவருடைய அண்ணனை பார்த்ததுமே, அடா வானே, என்னண்ணே எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன், என்ன இவ்வளோ தூரம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா, இப்படி எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் அவருடைய பையனுக்கு காது குத்து வச்சுருக்காரு. எல்லாம் பெரிய கிஃப்டாக கொடுக்குறாங்க. நான் அதை விட பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நான் கொஞ்சம் ரூபா வச்சுருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிடலாம் இல்லையா, அதான் கை மாற்ற கொஞ்சம் ரூபா கிடைக்குமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட போனே, நானே இங்கே திண்டாடிக்கிட்டு இருக்கேன், நீ வேற. என்கிட்ட இப்போதைக்கு இல்லைண்ணே, அடுத்து இருந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. எல்லாத்தையுமே அவருடைய மனைவி கவனிச்சிட்டு தான் இருக்காங்க. காஃபி எடுத்துகிட்டு பால்கனிக்கு வந்துட்டார். காஃபி குடிச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் வீட்டு மாடியில் ஒரு ரூம் மட்டும் இருக்குது. அதை ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அங்கே தங்கியிருக்கான். அவன் மொட்டை மாடியில் நின்று பேசுகிறது இவருக்கு கீழே வரையும் கேட்குது. அம்மா, முடிஞ்ச அளவுக்கு ரூபாவை சீக்கிரம் அனுப்புங்கம்மா. அதெல்லாம் டைம் கேட்டாச்சுமா, அவங்க டைம் கொடுத்து அதுக்கப்புறம் 1 வாரம் ஆச்சுமா. நேற்று கூட ரொம்ப கோவமாக பேசிட்டார் அவர். என்னையாலலாம் காலேஜுக்கு போக முடியாது, நீங்கள் எப்போ ரூபா அனுப்புகிறீங்களோ அப்போ காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபோனை வச்சிட்றான். இது எல்லாத்தையுமே ராமு கேட்டுட்ருக்காரு. இதை கேட்டதுமே அவர் காஃபி கப்பை வேகமாக கிச்சனில் வச்சுட்டு வேகமாக படி ஏறி போகிறாரு. இதை பார்த்து அவருடைய மனைவி, என்னாச்சு, ஏன் இவர் பரபரப்பாக போகிறாருன்னு அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. அந்த காலேஜ் படிக்கிற பையனை பார்த்து, என்னப்பா ஏன் டல்லாக இருக்க, ஏன் காலேஜ் கிளம்பலையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். சரி விடு, நான் நீ பேசுகிறத கேட்டுட்டு தான் மேலே ஏறி வந்தேன். என்ன, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், விவரத்தை சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லைண்ணே, அதெல்லாம் 20,000ண்ணே. நான் எங்கன்னே போய் கேட்குறது, முடியலண்ணே, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் வருத்தப்பட்டு பேசுகிறான். என்னப்பா நீ படிக்கிற பையன், நீ ஏன் இப்படி மனசுடைஞ்சு பேசினா அப்புறம் உங்கள் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க, நீ வா என் கூட கீழே வா அப்படின்னு அவர் கூட கூட்டிகிட்டு போகிறாரு. இந்தாப்பா 20,000, போ ஃபீஸை கட்டு, காலேஜுக்கு கிளம்பு போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே, வேண்டாண்ணே, நீங்களே பார்த்து செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, வேணாண்ணே, இது நல்லா இருக்காது, நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே, நான் எப்போ எங்கள் அம்மா அப்பாவால் முடியுதோ நான் அப்போ காலேஜுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். போப்பா, எப்போ முடியுதோ நீ திரும்ப கொடுப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, படிப்பை விட்டுறாதப்பா, போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பணத்தை வாங்கிட்டு, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். சரிப்பா கிளம்பு, காலேஜுக்கு டைம் ஆகுது பாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர். இல்லைண்ணே, இதை நான் இன்னும் பேங்க்கில் கட்டி அந்த செலானை எடுத்துகிட்டு தான் காலேஜ் போக முடியும், எப்படியும் 1/2 நாள் இன்றைக்கி லீவு தான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். என்னப்பா நீ பேங்க்காக போகிற, இருப்பா அந்த 1 நிமிஷம் அப்படின்ட்டு உள்ளே போய் 10,000 ரூபாயும் ஒரு பேப்பரில் ஒரு அக்கௌண்ட் நம்பரும் எழுதி அந்த பையன் கையில் கொடுக்குறாரு. இது முதியோர் இல்லம் அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட்டில் இந்த 10,000 போட்டுரு, நானும் நேற்றுலேருந்து போகணும் பார்க்குறேன், ஒரே வேலை, போகவே முடியலை, நேற்றே போட்டிருக்கணும், கொஞ்சம் போட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன இது கூட செய்ய மாட்டேன், நான் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாங்கிட்டு போகிறான். இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தால் அவருடைய மனைவிக்கு ஒரே சந்தேகம். கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நேரில் போய் கேட்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம்,
நான் ஒரு 500 சேலை கேட்டேன், வாங்கி கொடுக்க முடியாதுன்ட்டீங்க. உங்கள் கூட பிறந்த அண்ணன் கொஞ்சம் ரூபா கேட்டார், இல்லைன்னு சமாளித்து அவரை அனுப்பிச்சி விட்டீங்க. இந்த பையன் அவன் உங்ககிட்ட வந்து கேட்கவும் இல்லை, ஆனால் 20,000 தூக்கி கொடுக்குறீங்க. என்ன தான் கஷ்டப்பட்டாலும் மாதம் 10,000 ரூபா முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட்றீங்க. என்ன தான் யோசிப்பீங்க? யார் நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு அவருடைய மனைவி கேட்குறாங்க. என்ன பார்வதி இப்படி கேட்டுட்ட? நீ யோசிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்மளை மாதிரி இல்லறத்தான்கள் 3 நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த முதல் நிலைகளில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பருவம், அதாவது கல்லூரியில் படிக்கிற பருவம்னு வச்சுக்கோங்க. 2ஆம் நிலைமையில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் தன்னோட கடமைகள் அனைத்தையுமே முடிச்சுட்டு ஓய்வெடுக்கிற நிலைமையில் இருப்பாங்கல்ல, அந்த முதியவர்கள். இந்த 3ஆவது நிலையில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, யார் ஒருத்தர் தன்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே துறவிகளாக போகிறாங்க பார்த்தியா, அவங்க தான். இந்த 3 நிலைகளிலுமே இருக்கிறவங்கள கவனிச்ச அப்படின்னா அவங்க 3 பேராலையுமே வருமானம் ஈட்டவே முடியாது. இந்த மாதிரி வருமானம் இல்லாமல் அறவழியில் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளை மாதிரி இல்லறத்தான்கள் உதவி செய்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அவருடைய மனைவிக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. தன் கணவரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லறத்தில் இருக்கிறவங்க அந்த 3 நிலைகளில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 நிலைகளில் இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமான அர்த்தம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ முதல் அர்த்தத்தை பார்ப்போம். நம்ம முதல் அர்த்தத்தில் அந்த 3 பேர் யார் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்மச்சரியம், முதியோர்கள், சன்னியாசிகள். இதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னா, பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். இந்த 3 பேருக்கும் துணையாக இருந்து இல்லறம் நடத்துவது தான் ஒரு இல்லறத்தானின் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறளின் விளக்கத்தை நம்ம எளிய முறையிலையும் பார்த்துட்டோம், அதே நேரத்தில் ஆழமாகவும் பார்த்துட்டோம். அதனால் இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.